சங்கீதா. என்னோட ஃபேவரட் ஏரியாவான ஆவிகள் சம்பந்தப்பட்ட அசைன்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்ல தான் இறந்து போனவங்களோட ஆன்மாவா மாறுற சரஸ்வதி பாட்டிய பத்தி கேள்விப்பட்டேன். இறந்தவர்களின் ஆன்மாவோடு பேசும் சரஸ்வதி பாட்டி. செங்கல்பட்டு மாவட்டத்துல அச்சரப்பாக்கத்தை அடுத்த பருக்கல்ங்கிற கிராமத்துல இவங்க இருக்காங்க. அவங்கள சந்திக்கணும்னு கிளம்பினேன். ஸோ இப்போ நம்ம அச்சரப்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இங்கே செக் போஸ்ட் வேறு இருக்குது. கேட் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல் இருக்குது. ஸோ இங்கேருந்து பருக்கல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து அந்த சரஸ்வதி அம்மா இருக்காங்களாம். ஸோ அந்த கிராமம் வந்து இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்க்க முடியும். ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு. வாங்க பார்க்கலாம். அச்சரப்பாக்கத்தை கிராஸ் பண்ணி பருக்கல் கிராமத்துக்குள்ள வந்துட்டேன். சரஸ்வதி பாட்டி வீட்டுக்கு ஒருத்தர் கிட்ட வழி கேட்டேன். சொன்னாரு, சார் இங்க சரஸ்வதி பாட்டி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பக்கத்துலன்னு சொன்னாங்க. நானும் அவங்க வீட்டை தேடி தான் போயிட்டு. ஓ, நீங்களும் அங்க தான் போயிட்டு இருக்கீங்களா? இங்க வாக்கபிள் தானா? நடந்து போறது தான் வாக்கபிள். ஓகே சார், நானும் உங்களோட வரேன். நானும் பார்க்கணும். அவரும் சரஸ்வதி பாட்டிய தான் பார்க்க போறாராம். அவர் கூடவே லிட்டில் வாக்ல நானும் நடக்க ஆரம்பிச்சேன். என் கூட வந்த திலீப் இறந்து போன அவரோட தம்பி சுந்தர்ராஜோட பேச வந்திருக்காரு. சரஸ்வதி பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது. வந்தவங்க சரஸ்வதி பாட்டிய மீட் பண்ணறதுக்கு டோக்கன் சிஸ்டம் தானா. திலீப் காத்துட்டு இருந்தாரு. சரஸ்வதி பாட்டிய பாக்கிறதுக்கு தினமும் இத்தனை பேர் வராங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வந்திருந்தவங்க முகத்துல இனம் புரியாத வேதனை இருந்தது, சோகம் இருந்தது. இறந்து போன உறவுகளை மறக்க முடியாம அவங்களோட வாழ்ந்த நாட்களை மீட்டெடுக்கிற முயற்சியா இங்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரஸ்வதி பாட்டிய ஏற்கனவே சந்திச்சவங்கள பார்த்து பேசினேன். பாட்டி ஆன்மாவோட எப்படி பேசுவாங்க அப்படின்னு கேட்டேன். தெளிவா சொன்னாங்க. மூதாதையர்களை பற்றி அவங்க ஆவியாக வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்கறதுக்காக இல்லை, இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்து கேட்டிருக்குங்க. 3 தடவை வந்து எங்கள் சொந்தக்காரங்க பற்றி, எங்கள் ரிலேஷன் பற்றி, எல்லாரை பற்றி அவங்களுடைய அதாவது குறைகள் என்ன விடுபட்டிருக்க குறைகளை கேட்கறதுக்காக அவங்கள்ட்ட வந்து கேட்டு அவங்க அதே மாதிரி அவங்களுடைய அந்த மூதாதையர்கள் இறந்தவருடைய மூதாதையருடைய உருவமைப்போடு அந்த ஆக்டிவிட்டி அதெல்லாம் எந்த அந்த நடவடிக்கையில் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்க என்ன விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க அதெல்லாம் கேட்குறாங்க. அவங்க எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் கேட்க வந்தோம். அவங்கள வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த சூசைடை யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கரெக்டாக அவங்க சொல்லிட்டாரு. அந்த ஆக்ஷனோடைய அந்த அவங்களுடைய நடைபாவ உடையோட அதை சொல்கிறாங்க. அப்போ நீங்க வந்து என்ன பிரச்சனைக்காக வந்து கேட்டீங்களோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி அந்த இது சொல்றாங்க. சரி, இப்போ உங்க தாத்தாவை பத்தி கேட்க வந்திருக்கோம். இப்போ நாங்க எங்க பாட்டியை பத்தி கேட்க வந்தோம். பாட்டியை பத்தியா? நான் பாட்டியோட பூஜை அறைக்குள்ள வந்தப்போ பாட்டி ஆவேசமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டியோட பேச வந்தவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நான் ஒரு ஓரமா நின்னேன். சொல்லுமா, யார் அடிச்சது? யார் அடிச்சா? யாரு? பாப்பா? பாப்பா இல்ல நடிச்சாங்களா? பாப்பா இல்ல நடிச்சாங்களா? நான் உள்ள வந்தப்போ பாட்டிய சந்திச்சு பேசினவங்க விஷயம் ரொம்ப சீரியஸா இருந்தது. அத நேரடியா சொல்ல முடியாதுங்கறதால சம்பந்தப்பட்ட எல்லார் பேரையும் மாத்திட்டேன். அவங்க முகத்தையும் மறைச்சிட்டேன். யார் உன்னை சாவடிச்சது? சாவடிச்சாங்களா நீயே தற்கொலை பண்ணிக்கினியா? சொல்லுமா, யாரும் உன்னை சாவடிச்சாங்களா இல்ல நீயா தற்கொலை பண்ணிக்கினியா?
பாட்டிய சந்திக்க வந்தவங்க பேரு ராணி. ராணியோட தங்கச்சி செல்வி ட்ராக்ல இறந்து கிடந்திருக்காங்க. அத பத்தி கேட்க ராணி வந்திருக்காங்க. கழுத்தை வெட்டிட்டாங்களா? ஒன்று யாரும் அச்சம்மா? யார் அச்சா? வீட்டுக்காரனா? சரி, நீ ட்ராக்குக்கு எப்படி போன? செல்விய தனியார் கம்பெனில வேலை பாக்குற குமாருக்கு கட்டி கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல செல்வியோட சந்தோஷமா இருந்த குமார் போக போக கொடுமைக்கார கணவனா மாறியிருக்கான். போனாங்க. ட்ரெயின் போகுதுல, 1 3 ஸ்டேட் எங்கங்க எங்கங்க நானும் எப்படின்னா செத்து போயிடுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ட்ரெயின் ஊற்றி சாவும் தெரியுமா? நீ சாக மாட்டேன் எனக்கு தெரியும். நான் எப்பயோ சொல்லிக்கிறேன் உனக்கு, நான் சாவ மாட்டேங்க. நான் உனக்கு சொல்லி வச்சுக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் செல்வி ட்ராக்ல இறந்து கிடந்திருக்காங்க. செல்வியோட சகோதரி ராணிக்கு சந்தேகம் வந்திருக்கு. அடிச்சு சாவடிச்சு போட்டாங்களா? அப்படி போட்டாங்களா? என் பேங்க் எங்க? என் பேங்க் உன் பேக் வீட்டுல இருக்குது. வீட்டுல இருக்கு. அதுல ஒரு சீட்டு இருக்கு. சீட்டு எங்கக்கா? சீட்டு கொடுக்கா? இருக்குடா, நீ மரணம் வந்து போல எழுதி இருக்குமா? எழுதி வச்ச லெட்டரை பத்தி பாட்டி கேட்டதும் வந்த ராணி அழுதுட்டாங்க. அவ்வளவுதான் நினைச்சேன் நான். அப்ப உயிர் ஒரு நேரத்துல யாரு என்ன கொன்னல, அப்ப அக்கா அக்கா நான் வந்து அப்படிதான். எந்த அக்கா நினைச்சேன்? பெரிய அக்கா புடிக்கா. பாட்டிய விட்டு செல்வி வெளியேறினதும் பாட்டி சீரியஸா பேசினாங்க. பாட்டி சொன்ன பதில் ராணிய அதிர்ச்சி அடைய செஞ்சுது. கொண்டுதான் போட்டாங்க. நான் சரஸ்வதி பாட்டி கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். சம்பந்தப்பட்டவங்க எனக்கு உதவி பண்ணாங்க. இப்போ திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மற்றவங்க ஆன்மா உங்க மேல வந்து பேசுமா எப்பவுமே? இல்லை அவங்க என்னைக்கு செத்தாங்க? சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, புதன்கிழமையா அன்னைக்கு வர சொல்லும். சரி. அவங்க ஆத்மா என்னைக்கு போகுது, என்ன கிழமையில போகுது, அந்த கிழமையெல்லாம் வர வைக்கும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி சொல்றீங்களா? அந்த நாளும் உங்களுக்கு அந்த ஆன்மா வந்து பேசுமா? இல்லை அந்த நாள் வேற ஏதாவது பரிகாரம்? என்னைக்கு அவங்க 10 தடவை வந்தால் கூட அந்த ஆன்மா தான் பேசும். அவங்க 1 வருஷம் வந்தால் கூட சரி, அவங்க 100 ஆண்டம் வந்தாலும் சரி, அவன் இன்னைக்கு வரைக்கும் அவன் அப்படி தான் அவன் பேசுவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் பேசும். அதை மறக்காது. சரஸ்வதி பாட்டிய பார்க்க இறந்து போனவரோட குடும்பத்துல இருந்து வருவாங்க. பாட்டிக்கு கற்பூரம் ஏத்தி சுத்துவாங்க. இறந்தவரை பெயர் சொல்லியோ இல்ல உறவு முறை சொல்லியோ கூப்பிடுவாங்க. குடும்பத்தினர் 3 தடவை கூப்பிடும் போதே ஆன்மா பாட்டி உடம்புக்குள்ள வந்துருது. ஆன்மா வந்த உடனே பாட்டி கீழே விழற மாதிரி பேலன்ஸ் இல்லாம தடுமாறுவாங்க. அப்ப சுத்தி நிக்கிறவங்க பாட்டிய பிடிச்சு சேர்ல உட்கார வைப்பாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சரஸ்வதி பாட்டி இறந்தவராவே முழுக்க மாறிடுவாங்க. இறந்து போனவர் போல பேசுவாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, மது குடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க. பாட்டிய சுத்தி நின்னு எல்லாரும் வந்த ஆன்மா கிட்ட பேசுவாங்க. பொண்டாட்டி எங்க? பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறா, வரலப்பா. பசங்க எங்க இருக்கு? அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. யாருக்கு என்ன தோணுதோ அத கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. பாட்டியும் பொறுமையா பதில் சொல்வாங்க. வந்தவங்க பாட்டியோட பேசும்போதே பல நேரங்கள்ல அழுவாங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்களோட ஆன்மாவை வர வச்சு ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கேட்பாங்க. போய் மாட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் வரேன்றதுக்குள்ள நீ போய் மாட்டீங்க. இதுவரைக்கும் 2 லட்சம் ஆன்மாக்களா சரஸ்வதி பாட்டி மாறி இருக்காங்க. கடந்த 30 வருஷமா சரஸ்வதி பாட்டிக்குள்ள வந்து போற ஆன்மாக்களோட அதிர்வுகளை பாட்டி எப்படி தாங்கினாங்க? நினைச்சாலே தலை சுத்துது. சரஸ்வதி பாட்டியோட வலிமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது.
அப்புறம் மோட்டர் அங்க போயிடுச்சுன்னா ஏரிக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. அம்மாவோட செல்ல பிள்ளை மகேஷ் காலேஜ் இளைஞரா வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் துருதுருப்பு கொஞ்சம் கூட குறையல. கரும்பு வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிற மோட்டார் ரிப்பேர் ஆயிருக்கு. அத சரி செய்ய போன அப்பாவுக்கு உதவி செய்ய அம்மாவோட பேச்சையும் மீறி வயலுக்கு போயிருக்காரு மகேஷ். மோட்டாரை சரி செய்யும் போது அப்பா தடுமாறி கிணத்துக்குள்ள விழ போயிருக்காரு. மகேஷ் அப்பாவை கை பிடிச்சு இழுத்து காப்பாத்திருக்கான். ஆனா அவனால அவனை காப்பாத்திக்க முடியல. கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்கான் மகேஷ். அந்த குடும்பத்தால மகேஷோட இழப்ப தாங்க முடியல. வேதனையோட சரஸ்வதி பாட்டிய பார்க்க வந்திருந்தாங்க. கற்பூரம் ஏத்தி வேண்டிக்கிட்டு மகேஷ கூப்பிட்டாங்க. அப்பா அப்பா மோட்ரு பா, அப்பா மோட்ரு பா, அப்பா மோட்ரு பா. நொடி பொழுதுல மகேஷ் வந்தான். வந்த மகேஷும் அழுதான். வரவழைச்ச குடும்பமும் அழுதுது. ஏரி உள்ள தண்ணி அரைச்சி நம்ம கரும்பு விளக்கணும்னு பார்த்தல. அப்பா நான் தான் இறைச்சிட்டேன். அப்ப வேணாதான்ப்பா சொன்ன, நீ தண்ணி இறைக்காதரா, சாயந்தரமா இறைச்சிக்கலாம் சொன்னல. அப்புறம் மோட்டர் அங்க போயிடுச்சுன்னா ஏரிக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்பா கூட முடியாதுமா. மகேஷோட ஆன்மா சரஸ்வதி பாட்டிய விட்டு வெளியேறியது. பாட்டியும் ரிலீஃப் ஆனாங்க. பாட்டி மகேஷ் குடும்பத்தினருக்கு அம்மனா மாறி நல்வாக்கு சொன்னாங்க. இதுல வெல்வேலை, அருகல், அடத்தோட, சுண்டுமணி இலை, குப்பமணி இலை, கருணூச்சலி. பரிகாரம் சொல்லி மகேஷ அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ வைக்கிறேன்னு உறுதி சொன்னாங்க சரஸ்வதி பாட்டி. இழந்த பிள்ளைய மீட்டெடுத்த திருப்தி அந்த குடும்பத்துக்கு வந்துச்சு. சரஸ்வதி பாட்டிக்குள்ள வர அத்தனை ஆன்மாக்களும் தான் சாகர நேரத்துல நடந்தத சொல்றாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, கொலை செய்யப்பட்டவங்க, ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்கன்னு இப்படி ஏதோ ஒரு வகையில செத்து போன ஆன்மா சரஸ்வதி பாட்டிக்குள்ள வருது. வந்த ஆன்மாக்களோட மரண வேதனைய சரஸ்வதி பாட்டியும் அனுபவிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான மரணங்களை சரஸ்வதி பாட்டி இது வரைக்கும் அனுபவிச்சு வேதனைப்பட்டிருக்காங்க. எப்படிமா உங்களுக்கு இந்த சக்தி வந்தது? ஃபர்ஸ்ட் தாத்தா 100 வயசு அவர் மேலே இருந்தது. அவரோட ஆவியை போகும்போது என்னோட நான் எதிர்க்க உட்காந்துருக்கும் போது என்கிட்ட கொடுத்துட்டாரு, கை பிடிச்சி கொடுத்தாரு. வர வழியில திலீப் அப்படின்றவரை பார்த்தோம். அவர்கிட்ட பேசினது இருந்து அவரோட தம்பி வந்துட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரால இறந்துட்டாராம். ஸோ அவரும் சரஸ்வதி பாட்டியை பார்த்து அவர் தம்பிக்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ அவரோட நம்மளும் உள்ளே போய் அவர் என்ன பேசுகிறாரு, என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். சரஸ்வதி பாட்டிய பாக்கறதுக்கு திலீப் உள்ள வந்தாரு. பாட்டிக்கு கற்பூரம் ஏத்தி காமிச்சதுக்கு அப்புறம் தன் தம்பி சுந்தர்ராஜனை கூப்பிட்டாரு திலீப். தம்பி கிட்ட வா, கேளுங்க. தம்பி கிட்ட பேசுங்க. திலீப்போட தம்பி சுந்தர்ராஜனுக்கு கேன்சர் கட்டிக்காக ஆபரேஷன் செஞ்சப்போ ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருக்காரு. இப்போ பாட்டியோட உடம்புல வந்த சுந்தர்ராஜன் ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவங்களை பத்தி பேசும்போது திலீப் வேதனைப்பட்டாரு. பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. திலீப் தன் தம்பிக்கு திராட்சை பழம் கொண்டு வந்திருந்தாரு.
பாட்டி தனக்கு நாவல் பழம் வேணும்னு கேட்டாங்க. தன் தம்பிக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு திலீப்புக்கு தெரியும். பாட்டி அதை கேட்ட உடனே திலீப் உணர்ச்சி வசப்பட்டாரு. திராட்சை வாங்கி வந்துருவேன். நான் போய் வாங்கி வந்து வாங்கி திராட்சை வாங்கி நிறைய சாப்பிடல தெரியல. தன் தம்பி சுந்தரராஜனுக்கு வயித்துல ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. பாட்டி வயித்தை சுத்தி காட்டி வலிக்குதுன்னு சொன்னதும் திலீப்பால அதை தாங்கிக்கவே முடியல. வேதனைப்பட்டாரு. திலீப்புக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அத உணர்ந்தவர் மாதிரி திலீப்ப கல்யாணம் செஞ்சுக்கோன்னு பாட்டி சொன்னதும் திலீப் சரின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, கண்டிப்பா பண்ணிக்கிறேன், உனக்காக கண்டிப்பா பண்ணிக்கிறேன். பார்த்த உடனே அவங்க கேட்ட கேள்விகள், அவங்க சொன்னது எல்லாமே வந்து 100% வந்து உண்மையாக இருந்தது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. சரஸ்வதி பாட்டி திலீப் கிட்ட கடைசி நிமிஷத்துல சுந்தரராஜன் எப்படி இறந்தாரு அப்படிங்கறத செஞ்சு காட்டினப்போ திலீப் கதறி அழுதாரு. இங்க புடியா, நீ எப்படி புடிச்சா அப்படி புடியானா? இல்ல இப்படி புடிச்சாரு. கை புடிச்சு ஒரு கை என்னடான்னு கேட்டல. கீழே போட்டு வேணாம், கீழே போட்டு வேணாம். இப்படி பிடிக்கல, கை புடினா என்னடா நான் உள்ளே போகும்போது கொஞ்சம் ஒரு நடுக்கத்தோடு தான் நான் போனேன் நான். ஆனால் போனோடனே பாட்டி பார்த்த உடனே எனக்கு நான் என்ன பேசினேன், எப்படி ரியாக்ட் பண்ணேன்றதை வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஆனால் அவங்கள போய் பார்த்த உடனே அவங்க கேட்ட கேள்விகள், அவங்க சொன்னது எல்லாமே வந்து 100% வந்து உண்மையாக இருந்தது. என்னுடைய தம்பி வந்து 2002 வந்து இறந்துட்டாங்க, ஜூனில் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது என்னென்னு இந்த மாதிரி வயத்து பகுதியில் வந்து பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்னுடைய தம்பிக்கு வந்து வயிறு பகுதியில் தான் வந்து ப்ராப்ளம் இருந்து டாக்டர் போய் நாங்கள் போய் பார்த்தோம். அவங்க வந்து எங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே உட்காந்துருந்தா எப்படி எல்லா விஷயமும் தெரியுமோ அதே மாதிரி என்னுடைய ஃபேஸை பார்த்தோன்னே வந்து எல்லாமே அவங்க கரெக்டாக சொன்னாங்க. என்னால் வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நான் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அந்தளவுக்கு அவங்க சொன்னது வந்து 100% வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ கூட என்னால் வெளியில் வந்துட்டதுக்கப்புறம் கூட எனக்கு ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஒரு ஷிவரிங் இருக்குது. எனக்கு அதை வந்து அதுலேருந்து என்னால் வந்து மீள முடியல என்னால். இப்போ அவங்க வந்து சொன்னாங்க, அவர் வந்து பிடிச்சி சாப்பிட்ற பழங்கள்லாம் எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பழம் நாவல் பழம். ஆமாம், அது வந்து உண்மைதான் அது. ஏன்னா என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். பெக்யூலரே அந்த நாவல் பழம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் தம்பி. ஸோ அது வந்து அவங்க சொன்னது வந்து 100% உண்மை. துக்கன்றது இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுடைய உருவில் என் தம்பிக்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. சாகர நேரத்துல தன் தம்பி பக்கத்துல தான் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கு. அது இன்னைக்கு தீர்ந்து போயிடுச்சு. திலீப் ஆத்ம திருப்தியோட போனாரு. ஸோ இப்போ உள்ள சரஸ்வதி அம்மாவை பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இறந்தவங்களை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க உடம்புல வெவ்வேறு ஆன்மா வந்து பேசிகிட்டே இருக்குது. அவங்க இறந்தவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்களும் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒவ்வொருத்தர் வந்து பேசும்போதும் எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருந்தது. கொஞ்சம் அவங்க நிற்கவே நர்வஸாக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. எப்படியோ அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்த்ததுமே நான் வெளியில் வந்துட்டேன்.
நான் சந்திக்க வந்த சரஸ்வதி பாட்டிக்கு 3 விதமான வாழ்க்கை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல மகன், மருமகள், பேரம் பேத்தின்னு ரொம்ப பெரிய குடும்பத்துக்கு தலைவியா இருக்காங்க. ரெண்டாவதா இறந்தவங்களோட ஆன்மாவோட வாழறாங்க. அடுத்ததா தன்னை நாடி வர ஏழைகளுக்கு அம்மனா மாறி அருள்வாக்கு சொல்றாங்க. இவ்வளோ எடுத்துட்டேன். உங்களோட மாற கிழமை தர கண்டிப்பாக தரேன். இது உங்கள் கையில் எடுத்துக்கணும். மறுபடியும் எப்போ வரையும் வரலாம், பொறுமையாக வரலாம். அவசரம் இல்லை, பொறுமையாக. இப்படி பன்முக தன்மையோட வாழற சரஸ்வதி பாட்டி நிச்சயமா ஒரு அமானுஷ்ய மனுஷிதான். ஆனா தினமும் நூற்றுக்கணக்கான ஆன்மாக்களை தன் உடம்புக்குள்ள வர வச்சு இறந்தவங்களுக்காக வாழற அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு வரமா இல்ல சாபமா? அடுத்ததா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். மரம் காய்க்கணும், பூக்காத மரம் பூக்கணும், தீராத வென தீரணும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ, செய்திகளோ, மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர அட்ரஸ் மூலமா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. வேந்தர் டிவி, எண் 35, 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டு தாங்கல், சென்னை 32. நான் யாரும் தெரியுதா? இன்னொரு சூனி வச்சுட்டா சூனி வச்சுட்டா